யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காரு பிக் பாஸ் பிரபலம் அருண் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்து முடிந்த தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சீசன் 8 கலந்துக்கிட்டார் அருண். 98 நாட்கள் மிகவும் அருமையாக விளையாடி வெளியேறினார். இவரோட கடந்த சீசன் அர்ச்சனா இருவரும் காதலித்து வருவதாக பேசி வந்துட்டு இருந்தாங்க. இரு வீட்டார் சம்மதத்தோட விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறதாகவும் இந்த ஜோடி அறிவிச்சிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் உங்களது கனவு திருமணம் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு அருண் அவர்கள், நாங்கள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் ஒரு சிவன் கோயிலில் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்றதான் அவங்களுடைய கனவா. மற்றும் எனக்கு பெண் குழந்தைகளில் மிகவும் விருப்பம் அப்படின்னும், எங்களுக்கு குழந்தை கிடைத்தால் ஆரா என பெயர் வைப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காராம். இந்த நேர்காணலில் இப்படி அவர் கேள்விக்கு ரொம்பவே சூப்பராக பதிலளிச்சிருக்காரு அப்படின்னும், திடீரென நீங்கள் இருவரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, அப்போது உங்கள் 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சு விட்டதான்னு கேட்கப்போ அருண் உடனே ஓ அப்படின்னு தலையாட்டிட்டு பின் ரொம்பவே மலுப்பலாக பதிலளிச்சாராம். அதோடு மட்டும் இல்லாமல் இது குறித்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே பார்த்திங்கன்னா மாலை மாற்றி அந்த நிகழ்ச்சியிலேயே திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. இதனால் எல்லோருமே ஷாக்காகியிருக்காங்க. அதோட அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பழம்பெரும் செய்தி வாசிப்பாளர் அவர்கள் இப்போ காலமாகி இருக்கார் அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பழம்பெரும் செய்தி வாசிப்பாளர் ஆகாசவாணி வெங்கட்ராமன் மறைந்திருக்கிறாரு. ஆகாசவாணியில் வானொலியில் செய்தி வாசிப்பாளராக 50 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய RS வெங்கட்ராமன் அவர்கள், இவருடைய வயது 102, தற்பொழுது காலமாகியிருக்காரு. தமிழ் செய்தி பிரிவின் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். தமிழகத்தின் மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய ராதா நரசிம்மபுரத்தினை சேர்ந்தவர் தான் வெங்கட்ராமன். இவர் 1942 பிப்ரவரி மாதம் டெல்லியில் ஆகாஷ்வாணியின் தமிழ் செய்தி பிரிவில் செய்தி வாசிக்கும் பணியை தொடங்கியிருக்காரு. 1947 ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்த போது அது குறித்த செய்தியினை வாசித்தவரும் இவர்தான். இவர் ஆகாஷ்வாணியில் இருந்து 1985 ஆண்டு ஜனவரியில் ஓய்வு பெற்றார். தொடர்ந்து வயது மூப்பின் காரணமாக சென்னையில் காலமாகியிருக்காரு. இவரை தொடர்ந்து பலருமே பார்த்திங்கன்னா இவருக்காக இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் இவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.